இன்றைக்கி நம்ம டூட்டி ஃப்ரூட்டி வச்சு எக்லெஸ் கேக் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 1/2 கப் டூட்டி ஃப்ரூட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இது எதுக்கு பண்ணணுன்னா நம்ம கேக் செய்யும் போது அப்போ தான் இந்த டூட்டி ஃப்ரூட்டிலாம் கீழே தங்காமல் எல்லாம் கேக் கூட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். அதுக்காக இந்த ஸ்டெப். ஓகே, இப்போ நம்ம எடுத்து நம்ம சைடில் வச்சிடலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 1/2 கப் அன்சால்டட் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் வந்து எப்போ ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா லைட் எல்லோ கலர் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த மாதிரி 1 நிமிஷம் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கப் பவுடர் சுகரை இதில் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா க்ரீமியாக ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சாஃப்டாக நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நம்ம சைடில் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒன்றா சேர்த்துக்கலாம். இதோடு நான் வந்து 3/4 கப் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். திக்கான கர்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது 1 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு சல்லடை வச்சு ட்ரை இன்க்ரீடியன்ஸாக சேர்த்துக்கிறேன். 1/2 கப் மைதா, இதோட 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா இதில் சேர்த்துட்டு நல்லா சளிச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹார்டாக மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஓரளவுக்கு சாஃப்டாக மிக்ஸ் பண்ணணும்னா கேக் ரொம்ப ஹார்ட் ஆயிரும். இப்போ இதில் 1/4 கப் பாயில் பண்ணி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இப்போ நான் பாலெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுக்க டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து இதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக இதில் 1 ஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போது பிரெட் லோஃப் ட்ரேவை வந்து நல்லா பட்டர் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு பட்டர் பேப்பரும் வச்சுட்டேன். இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கேக் பேட்டரை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டூட்டி ஃப்ரூட்டி கேக் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. Please like, share and subscribe to Shalini's Chalk Talk YouTube channel for more videos.